ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் சங்கல்ப சேவைக்கான பொதுவான விதிமுறைகள், சங்கல்ப சேவை என்றால் என்ன, அதை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி நாம் உரையை தொடங்கியிருந்தோம். உரையின் முடிக்கும்போது சேவையின் முக்கிய அம்சமே பிரதான நமஸ்காரம்தான். அதாவது வலம் வந்து நமஸ்காரம் செய்வது. அதனால் அதற்கு தகுந்தாற் போல இடத்தை அமைத்து கொள்ள வேண்டும். அதாவது சவுத்து ஓரமாக ராகவேந்திரரின் படத்தை வைக்காமல் நடுவில் வைத்து பிரதட்சணம் வருமாறு அதை வைத்து நாம் பூஜையை தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து உரைக்குள் செல்வோம். சங்கல்ப சேவைக்கான பொதுவான விதிமுறைகள் எல்லா இடத்துக்கும் ஒன்றுதான். ஆனால் இடத்துக்கு இடம் சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும். உதாரணமாக, மந்திராலயத்தில் சேவை செய்ய விரும்புபவர்கள் முந்தைய நாள் மாலையிலேயே சேவா டிக்கெட் வாங்கிவிட வேண்டும். அப்போதுதான் அடுத்த நாள் காலையில் சீக்கிரமே பிருந்தாவனத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள முடியும். தாமதமாக சென்றால் சங்கல்பம் செய்து வைக்க மாட்டார்கள். சங்கல்பத்தன்று பட்டை உரித்த தேங்காய் ஒன்றும் உரிக்காத தேங்காய் ஒன்றும் எடுத்து செல்ல வேண்டும். உரிக்காத தேங்காயை பிருந்தாவனத்திலேயே வைத்துக் கொள்வார்கள். சேவை முடிந்த பின்னர் டிக்கெட்டை கொடுத்தால் தேங்காயும் பிரசாதமும் தருவார்கள். அதை நம் வீட்டில் கொண்டு வந்து வைத்து அடுத்த வியாழக்கிழமை வரை பூஜை செய்து உடைத்து நம் குடும்பத்தில் உள்ளோர் மட்டும் உண்ண வேண்டும். இது சங்கல்ப விதிமுறைகள் மட்டும் இடத்துக்கு இடம் மாறலாம். அதனால் அந்தந்த இடங்களில் உள்ள பூஜகர்களிடம் கேட்டு அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மற்றபடி உள்ள வழிமுறைகள் அனைத்தும் ஒன்றுதான். அவைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். கவனமாக இதை கேட்டு அனுசரித்து நன்மை அடைய வேண்டுகின்றேன். சேவையை ஆரம்பிக்கும் முதல் நாள் அன்று 3, 5, 7, 12, 24, 48 என்ற நாட்கணக்கில் நம்மால் எத்தனை நாட்களுக்கு முடியுமோ அத்தனை நாட்கள் சேவை செய்வதாக சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். இன்ன பிரார்த்தனைக்காக சேவை செய்கின்றேன், நிறைவேற்றுவை குருராஜா என்று சங்கல்பத்தின் போது மனதார பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அதாவது திடமான முடிவாக பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். சங்கல்பம் என்பதே தெய்வத்தினிடம் நாம் நமது எண்ணத்தை அறிவிப்பது என்பதுதான். சேவை அனுஷ்டிக்கும் நாட்களில் காலையிலும் மாலையிலும் தலைக்கு ஸ்நானம் செய்ய வேண்டும். அன்றே துவைத்து வஸ்திரத்தை உலர்த்தி அதையே உடுத்திக் கொள்ள வேண்டும். முன்பே துவைத்து வைத்த பழைய துணிகளை உடுத்திக் கொள்ளலாகாது. ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவருமே சேவையை அனுஷ்டிக்கலாம். குளித்த பின்னர் அவரவர்கள் ஜாதி மத குறிகளை தரித்தல் அவசியம். ஸ்ரீசுவாமிகளை சேவித்து காலையிலும் மாலையிலும் 24 அல்லது 48 பிரதட்சணம் செய்ய வேண்டும். அதாவது வலம் வர வேண்டும். 24, 48 என்பதெல்லாம் ஒரு கணக்கு தானே தவிர கண்டிப்பாக இவ்வளவுதான் செய்ய வேண்டும் என்ற கணக்கெல்லாம் கிடையாது. ஸ்ரீமத் ராகவேந்திர சோஸ்திரத்திலேயே சர்வ யாத்ரா பலாவாப்தியை யதாசக்தி பிரதட்சணம் என்று வரும். அதாவது இந்த உலகம் முழுவதும் யாத்திரை செய்த பலனை அடைவதற்காக எனது சக்திக்கேற்ப உம்முடைய பிருந்தாவனத்தை பிரதர்சனம் செய்கின்றேன் என்று ஸ்ரீ ராகவேந்திரரை சோஸ்திரம் செய்வதாக வருகின்றது. நாம் மந்திராலயம் சென்று விட்டால் அங்கு நமக்கு வேறென்ன வேலை இருக்கின்றது? நம்மால் முடிந்த மட்டும் பிரதர்சனம் செய்து கொண்டே இருக்கலாம். உடம்பு முடியாதவர்கள் 3 பிரதர்சனம் வந்தாலும் கூட போதுமானது. இந்த எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர ஜபத்தை விட எவ்வளவு சுற்று ஆயிற்று என்பதிலேயே மனம் செல்வதை விட யதாசக்தி பிரதட்சணம் செய்வது எவ்வளவோ மேல். அதே போல சேவை செய்வதும் கூட அதிலும் குறைந்தபட்சம் 3 நாட்கள் என்று போடப்பட்டிருக்கின்றது அல்லவா? அதுவும் முடியாவிட்டால் ஒரே ஒரு நாள் கூட சங்கல்பம் செய்து கொண்டு சேவை செய்யலாம். நாட்கணக்கெல்லாம் நமது வசதியை பொறுத்துதான். எங்கிருந்தோ வேண்டுபவருக்கு ஒரு நொடியில் அருள்பாலித்து விடுவார். ஆனால் ஒருவர் மந்திராலயம் வந்து 12 ஆண்டுகள் சேவை செய்தும் மீண்டும் செய்ய சொல்லி ஸ்ரீ ராகவேந்திரர் அருள் இருப்பதும் வரலாற்றில் இருக்கின்றது. இதை எதுக்காக பார்த்தோம் என்றால், இந்த நாட்கணக்கு சுற்றுக்கணக்கு இவையெல்லாம் வைத்துக்கொண்டு செய்தாலும் சந்தோஷம். முடியவில்லையா, உங்களால் முடிந்த மட்டும் செய்தாலும் போதும். ஆனால் அதில் ஆத்மார்த்தம் இருக்க வேண்டும்.
மேலும் பிரதட்சணம் செய்யும்போது சிலர் 4 திசைகளிலும், சிலர் 8 திசைகளிலும் நமஸ்காரம் செய்வார்கள். சிலர் அடிப்பிரதர்சனம் செய்வார்கள். சிலர் அங்கப்பிரதர்சனம் செய்வார்கள். இதுவும் அவரவர் உடல்வாகுக்கு ஏற்ப, சக்திக்கு ஏற்ப செய்தால் போதும். மந்திராலயத்தில் பொதுவாக விவரம் அறிந்தோர் ஒரு பிரதட்சணத்திற்கு 9 நமஸ்காரம் செய்வார்கள். அதாவது பிரகாரத்தில் 4 திசைகளிலும் 4 முக்குகளிலும் செய்தால் 8 நமஸ்காரங்கள் ஆகின்றது. அதோடு கூட ஸ்ரீ வாதேந்திர பிருந்தாவனத்திற்கு முன்பாக பிரகாரத்திலேயே மேலும் ஒரு நமஸ்காரம் செய்தால் 9 ஆகின்றது. ஏதேனும் ஒரு பிரதட்சணத்திலாவது 9 நமஸ்காரம் செய்யுங்கள். பிரதட்சணம் செய்யும்போது யாரிடமும் பேசலாகாது. கையை வீசி நடக்காமல் 2 கைகளையும் குவித்து கொண்டு வலம் வர வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரர் பற்றிய ஸ்லோகங்கள் தெரிந்தால் அதை பாராயணம் செய்து கொண்டே பிரதர்சனம் செய்யலாம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனுவே என்ற ஸ்லோகத்தை மனப்பாடம் செய்து இதே ஜபித்தவாறு வலம் வர வேண்டும். அதாவது பிரதட்சணம் செய்யும்போது நமது மனம் வேறெங்கும் அலைப்பாயக்கூடாது. கவனம் முழுவதும் ஸ்ரீ ராகவேந்திரர்வால் ஒருமுகப்பட வேண்டும். தொடர்ந்து இந்த சங்கல்ப சேவையை பற்றிய விவரங்களை நாளைய உரையில் பார்த்துவிட்டு இந்த அபூர்வமான ஸ்ரீ ராகவேந்திரர் உரையை முடிக்க இருக்கின்றோம். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.